ஆக்ரா நகரத்துல 2 பேர் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் பேரு நேகிராம். அவர் ரொம்பவே நேர்மையான மனிதர். அவர் எப்பவும் தன்னோட வாடிக்கையாளர்களை ஏமாத்தினதே கிடையாது. அதிக வட்டியும் வாங்க மாட்டாரு. அதே சமயம் அவங்களுக்கு உதவி செய்யவும் தயங்க மாட்டாரு. இன்னொருத்தரோட பேரு படீராமன். அவர் ஒரு பேராசக்காரர். எப்பவும் தங்கிட்ட வரவங்களை ஏமாத்த தான் பார்ப்பாரு. வட்டியும் ரொம்ப அதிகமா வாங்குவாரு. படீராமன் கிட்ட வரவங்க எல்லாருமே தாங்க வாங்கின சின்ன தொகைக்கு வாழ்க்கை பூரா வட்டி கட்டியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள், வணக்கம் நண்பா. கமல், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வா உட்காரு. நண்பா, எனக்கு இப்போ ரொம்ப அவசரமா பணம் தேவை. எனக்கு என்னோட வியாபாரத்தில் போடுறதுக்காக 500 பொற்காசுகள் கடனா வேணும். அந்த பணத்தை நான் 6 மாசத்துக்குள்ள திரும்பி தரேன். நான் உனக்கு உதவ பார்க்குறேன். ஆனால் உனக்கு சாயங்காலம் வரையும் காத்திருக்க முடியுமா? இன்னைக்கு எங்கிட்ட பணம் வாங்கின சில பேர் திருப்பி கொடுக்க வர்றாங்க. சரிப்பா, ஆனால் எனக்கு இன்னைக்கே நான் கேட்ட பணம் கிடைச்சாகணும். நண்பா, 300 பொற்காசுகளில் உன்னோட வேலை நடக்காதா என்ன? ஏன்னா என்னால் அவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சுது. பாக்கி பணத்தை நான் உனக்கு அடுத்த வாரம் தர்றேனே. நேக்கிராமா, நான் இன்னைக்கு ராத்திரியே ஜெயப்பூருக்கு கிளம்பி ஆகணும். எனக்கு பணம் கிடைக்கலன்னா எல்லாமே நாசமா போயிடும். நான் எல்லா பணத்தையும் இதில் போட்டிருக்கேன். சரி, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். படீராம இங்க பக்கத்துல தான் இருக்கான். எனக்கு அவனை ரொம்ப நாளா தெரியும். அவனும் ரொம்ப நல்லவன் தான். நான் உனக்காக அவங்கிட்ட பணத்தை கடனா கேட்கறேன். என் நண்பன் கமல் ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கான். எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவனுக்கு இப்ப அவசரமா பணம் தேவை. அதனால 200 பொற்காசுகள் எனக்கு அவசரமா வேணும். இந்த பணத்தை நான் 6 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். சரி, நீ எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நான் உனக்கு இந்த கடனை தர்றேன். ஆனால் இதுக்கு 2 நிபந்தனை. ஒன்று, நான் இந்த பணத்துக்கு 50 பொற்காசுகளை வட்டியாக எடுத்துப்பேன். இன்னொன்று, நீ 6 மாதத்துக்குள்ளே என்கிட்ட வாங்கின பணத்தை திரும்பி கொடுக்கலன்னா நீ உன் உடம்புல இருந்து எனக்கு 1 கிலோ சதையை கொடுத்தாகணும். என் உடம்புல இருந்து 1 கிலோ சதையா? ஓ சரி, என் நண்பனுக்கு இந்த பணம் அவசரமா தேவைப்படுது. அதனால நான் உன்னோட இந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறேன். அதோட என் நண்பன் என்னை ஏமாத்த மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் நிச்சயமா 6 மாசத்துக்குள்ள பணத்தை கொடுத்துடுவான். நானும் உன் நிபந்தனையில இருந்து தப்பிச்சிடுவேன். சரி, இந்த எடுத்துக்க 200 பொற்காசுகளை. ஆனால் நினைவு இருக்கட்டும், 6 மாசத்துக்குள்ள பணத்தை திரும்பி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1 கிலோ சதையை வெட்டி எடுத்துக்குவேன். ஞாபகம் இருக்கட்டும். கமல், இப்போ உன் கையில தான் என் உயிரே இருக்கு. நீ எப்படியாவது இந்த பணத்தை 6 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துடணும். அட கடவுளே, மோசமான ஆளு போல இருக்கு. பயப்படாத நிற்கிறாமா, நான் முழு பணத்தையும் கொண்டு வர்றேன். அந்த சதிகார பயலோட கடனையும் அடைச்சிடுறேன். நீ ஒரு உண்மையான நண்பன். உனக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். நேக்கிராமா, உனக்கு கொடுத்த 6 மாசம் முடிஞ்சிடுச்சு. எங்க என்னோட பணம்? படீராமா, கொஞ்சம் இரு. நானே இப்ப கமலுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் வரல. அவன் நிச்சயமா என்னை ஏமாத்த மாட்டான்னு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவான். உன் பணத்தை நான் சூரியன் மறையறதுக்குள்ள கண்டிப்பா கொடுத்துட்றேன். ஆனா உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் அவகாசம். அதுக்குள்ள என் பணம் வரலன்னா உனக்கு நினைவு இருக்குல்ல, நீ எனக்கு உன் உடம்புல இருந்து 1 கிலோ சதையை தரணும். படீராம், உன் பணம் உனக்கு கிடைச்சிடும். என் நண்பன் என்னை நிச்சயமா ஏமாத்த மாட்டான். நேக்கிராமா, நீ எங்க போயிட்ட? படீராமா, நான் இப்போ உன்னை பார்க்கத்தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். கமல் இன்னும் வரல. ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் 2-3 நாளில் வந்துடுவான். இல்லை நானே ஜெய்ப்பூர் போய் அவனை பார்க்குறேன், என்ன பிரச்சனை ஏதுன்னு. எனக்கு இன்னும் சில நாள் அவகாசம் கொடு படீராமா. அது நடக்காது. நான் இனிமேலும் உனக்கு அவகாசம் தர முடியாது. ஒன்னா நீ என்னோட பணத்தை திரும்பி கொடு, இல்ல நிபந்தனை படியும் உடம்புல இருந்து 1 கிலோ சதையை எனக்கு கொடுத்தாகணும்.
படீராமா, என்னை கஷ்டப்படுத்தாத. நீ என் உடல்ல இருந்து 1 கிலோ சதையை எடுத்துட்டா நான் நிச்சயமா செத்துடுவேன். நான் உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு நீ இன்னும் சில நாள் அவகாசம் கொடு. அந்த வேலையே வேணாம். ஒன்று பணம் இல்லை, 1 கிலோ சதையை கொடுத்தாக்கணும். இங்க என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? எனக்கு உத்தரவு கொடுங்க ஐயா. இந்த ஆள் என்கிட்ட கடை வாங்கி இருந்தான். இப்போ அவன் பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறான். பணம் கொடுக்க முடியலன்னா தன் உடல்ல இருந்து 1 கிலோ சதையை தரேன்னா அதையும் தர மாட்டேங்கிறான். இவன் உண்மைதான் சொல்றானா? ஆமாயா, அது உண்மைதான். நான் கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் என் நண்பன் ஜெய்ப்பூர்லேருந்து இன்னும் திரும்பலை. அவன் சீக்கிரம் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இன்னும் சில நாள் அவகாசம் வேணும். நீ இவனுக்கு இன்னும் சில நாள் அவகாசம் கூட, அதுக்கு சேர்த்து இவங்கிட்ட இருந்து வட்டி வாங்கிக்க. இல்லை ஐயா, நான் இனிமேலும் காத்திருக்க முடியாது. ஒன்று இவன் என் பணத்தை தரட்டும், இல்லை தன் உடம்புல இருந்து 1 கிலோ சதையை தரட்டும். வேண்டாம் வேண்டாம், இந்த ஆள் ஒரு மோசக்காரன். நேக்கிராம ரொம்ப நல்லவர். அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தாகணும். அமைதியா இருங்க. 2 பேரும் இப்பவே என் கூட தர்பாருக்கு வாங்க. நாளைக்கு காலையில மகாராஜாவே இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்த மகாராஜா. பீர்பால், நீங்களே இந்த பிரச்சனையை தீருங்க. மகாராஜா, என் பேரு கமல், நேக்கிராமோட நண்பன். என்னால தான் இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. நகரத்திலிருந்து திரும்ப கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நான் படீராமோட பணம் முழுவதையும் கொண்டு வந்திருக்கேன். படீராம், உன்னோட பணம் திரும்ப கிடைச்சதால என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்ல மகாராஜா, இப்போ எனக்கு பணம் வேண்டாம். நிபந்தனைப்படி சரியான சமயத்துல பணம் கொடுக்காதனால இவன் உடம்புல இருந்து 1 கிலோ எனக்கு சதைத்தான் வேணும். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? ஒரு நாள் தானே பணம் கொடுக்க தாமதமாயிருக்கு. மகாராஜா, இது வாக்க காப்பாத்துறது சம்பந்தமான விஷயம். அதனால தான் நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். இல்லைன்னா இவன் தன்னோட வியாபாரத்தை எல்லாம் மூடிட்டு இந்த நகரத்தை விட்டு போயிட்டா எனக்கு 1 கிலோ சதை வேண்டாம். மகாராஜா, இந்த நகரம்தான் என்னோட வீடு. நான் இதை விட்டுட்டு எங்க போவேன் மகாராஜா? அது என்னால முடியாது. நண்பா, இது எல்லாமே என்னால வந்தவன. நீ எங்கூட ஜெயபூருக்கு வந்து என் வீட்டிலேயே இரு. நிறுத்துங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னோட பணத்தை வாங்கிக்கிட்டு பிரச்சனை இங்கேயே இப்போ முடிச்சிடு. மகாராஜா, தாங்கள் மாமன்னர், உங்க கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாகணும். ஆனா நான் அப்படி செஞ்சா இனிமே வியாபாரத்துல யாரும் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டான். இருந்தாலும் நீங்க சரின்னு சொன்னா அப்ப. மகாராஜா, நீங்க நேக்கிராமோட உடம்புல இருந்து உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ சதையை தாராளமா வெட்டி எடுத்துக்கலாம். காவலனே, இவர்கிட்ட வாழை கொடு. போங்க, தாராளமா உங்க நிபந்தனைப்படி அவர் உடல்ல இருந்து 1 கிலோ சதையை வெட்டி எடுத்துக்குங்க. நில்லுங்க. நினைவிருக்கட்டும், நிபந்தனைப்படி நீங்க வெறும் 1 கிலோ சதையை மட்டும்தான் வெட்டி எடுத்துக்கணும். ஆனா வெட்டும்போது ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தக்கூடாது. அப்படி சிந்தினா நீங்க பதிலுக்கு உங்க ரத்தத்தை கொடுக்கணும். ரத்தமா? ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? இதை எப்படி செய்யணுங்கிறது உன்னோட கவலை. ஆனா நிபந்தனைப்படி 1 கிலோ சதையை மட்டும்தான் நீ வெட்டணும். ஆனா ரத்தம் சிந்தக்கூடாது. இது முடியும்னா நீ தாராளமா வெட்டிக்க. இது முடியாது மகாராஜா. மகாராஜா, இந்த ஆளு தான் நிபந்தனைப்படி நடக்காம பின்வாங்குறான். நீ ஒரு சதிகாரன். உன்னோட தீய எண்ணம் எனக்கு நல்லா புரியுது. நீ நேக்கிராமவும் வழியிலேருந்து விரட்ட பார்க்குற. ஏன்னா வியாபாரத்தில் அவனுக்கு போட்டி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மகாராஜா. என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு நிச்சயம் மன்னிப்பு கிடைக்காது. நீ இங்க நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு 1 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிற. நேக்கிராமனுக்கு நீ கடனா கொடுத்த பணத்தை ஒன்னால் அவன் பட்ட சிரமங்களுக்காக அவனுக்கே திரும்ப கொடுக்கிற. காவலாளிகளே, இவனை ஜெயில் அடைங்க. நன்றி மகாராஜா. நன்றி பீர்பால் ஐயா. பீர்பால்,
மறுபடியும் நீங்க உங்க திறமையினால நீதியை ஜெயிக்க வச்சிட்டீங்க. சபாஷ் சபாஷ் பீர்பால், சபாஷ். நன்றி மகாராஜா. அறிவாளி பீர்பால் வாழ்க, மாமன்னர் அக்பர் வாழ்க, அறிவாளி பீர்பால் வாழ்க.